ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில் சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழுந்தார். அன்று இருந்த ரோம அதிகாரிகள், வேதப்பாரர்களும் பரிசேயர்களும் ஆசாரியர்களும் திருச்சபையின் தலைவர்களும் ஏற்றுக்கொள்ள மனதில்லை. அதிகாரிகள் அரசாங்கத்தோடு இணைந்து இயேசு உயிர்த்தெழவில்லை, அவர் களவாடப்பட்டார் என்று காரியங்களை பரப்பிக் கொண்டிருக்கிற அந்த வேளையில் இயேசு நல்லவர், அவர் தேவகுமாரன், அவர் எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுகின்ற யாவருக்கும் அச்சுறுத்தல் வந்தது. உயிருக்கு பயம் ஏற்பட்டு ஆங்காங்கே சிதறுண்டு போனார்கள். இயேசு சொன்னார், நீங்கள் ஒரு நாள் வரும், நான் சிறைப்பிடிக்கப்படுவேன், நீங்கள் எல்லோரும் சிதறுண்டு போவீர்கள் என்று சொன்னார். அவர் உயிர்த்தெழுந்த பிறகும் இந்த சிதறுண்டு போகிற காரியம் நடைபெறுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை தியானிக்கிற பொழுது என்னோடு இணைந்திருக்கிற உங்களை ஆண்டவர் சந்திக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. இந்த வார்த்தையின் மூலமாக ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாரத்தின் முதல் நாளையாக அந்த சாயங்கால வேளையில் சீஷர்கள் கூடியிருந்தார்கள். ஒன்று கூட ஆரம்பிச்சிட்டாங்க. பதட்டங்கள் வருகிறது, கஷ்டங்கள் வருகிறது, எதிர்ப்புகள் வருகிறது, போராட்டங்கள் இருக்கும்பொழுது சுயநலக்காரர்களாக மாறிவிடாதீர்கள். சுயநலக்காரர்களாக இருந்து நீங்கள் பிரிந்து போயிடாதீங்க. கஷ்டங்கள் இருக்கும், துயரங்கள் இருக்கும், பாடுகள் இருக்கும். அப்படிப்பட்ட காலங்களில் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிற ஒருவரை ஒருவர் சார்ந்து கொள்ள, ஒருவரோடு ஒருவர் இணைந்து ஆண்டவரை மையப்படுத்துவதற்காக, ஆண்டவருக்காக நாம் ஒன்று கூட வேண்டும் என்பதை ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். என் அன்பு சகோதரனே, குடும்பமாக இருக்கணும், ஒரு சமூகமாய் நின்று ஆண்டவரை மையப்படுத்த அழைக்கப்படுகிறோம். ஆண்டவராகிய இயேசு தெளிவாய் சொன்னார், எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால கூடுகிறார்களோ அங்கே இருப்பேன் என்று வாக்களித்திருக்கிறார். ஆண்டவருடைய வாக்கு தத்துவம், எங்கே 2 பேர் 3 பேர் ஒன்றாக இருக்கிறார்களோ அங்கே அவர் இருக்கிறார். தேவ ஆவியானவராக இருக்கிறார். அவர் உங்களை பலப்படுத்துவார், உங்களை சுகப்படுத்துவார், உங்களை தைரியப்படுத்துவார். இயேசு உயிர்த்தெழுந்த அந்த நாளில் மாலை ஓடியில் சமூகத்தில் ஒரே பதட்டம், கலவரங்கள். இயேசு உயிர்த்தெழுந்தாரா, எங்கே உயிர்த்தெழுந்தார், எப்படி இருக்கிறார், எங்கே இருக்கிறார் என்று கேள்விகள், பலவிதமான பேச்சுக்கள். அவைகள் மத்தியில் இயேசுவோடு இருந்தவர்கள், இயேசுவை பின்பற்றினவர்கள், அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டார்கள், ஒன்று கூடினார்கள். ஆண்டவராகிய தேவன் அதை பார்க்கிறார். அவர்கள் ஒன்று கூடின வீட்டுக்குள்ளே பூட்டப்பட்ட வீடு, பூட்டப்பட்ட கதவுகளை பார்க்கிறார். அந்த வீட்டுக்குள்ளே அவர் பிரவேசிக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரி, கஷ்டத்தின் மத்தியில், துயரத்தின் மத்தியில், பாடுகள் மத்தியில் இருக்கிற உங்களை ஆண்டவர் சந்திக்க விரும்புகிறவர். உங்களை தனியே தவிக்க விடுகிறவர் அல்ல. உங்களை தனிமைப்படுத்தவோ, ஒதுக்கப்பட்டவோ, புறக்கணிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி உங்களை தனிமைப்படுத்துகிற ஆண்டவர் அல்ல. உங்களோடு சேர்ந்து கொள்ள விரும்புகிற ஆண்டவர், உங்களுக்கு பக்க பலமாக இருக்கிறவர். ஒரு முறை சீஷர்கள் கடலில் படகுல போய் கொண்டிருக்கும்போது கடல் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருச்சு. பயந்தார்கள், உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டத்தின் மத்தியில் இயேசு அந்த சமுத்திரத்தில் நடந்து வருகிறார். பயப்படாதீங்க, நான் தான் அப்படின்னு சொல்லி அந்த படகுல ஏறினாராம். அப்பொழுது அந்த சமுத்திரம் கொந்தளிப்பு அமைதலாயிடுச்சு, காற்று அமைதலாயிடுச்சு. பதட்டத்தின் மத்தியில், கவலையின் மத்தியில் இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க.
யார் உதவி செய்வார், என்ன செய்கிறது என்ற கலக்கம் தேவையில்லை. ஆண்டவர் உங்களோடு கூட இணைந்து கொள்வார். 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் சொல்வது போல் அவர் உங்களுக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவார். உங்கள் மேலே தன் கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை தருவார். பதற்றத்தின் மத்தியில் ஒன்று கூடி இருக்கிற சீஷர்கள் இருந்த வீட்டுக்குள்ளே இயேசு வந்தார். கவலையின் மத்தியில், துயரத்தின் மத்தியில் இருக்கிற உங்கள் மத்தியிலும் கூட இயேசு இருக்கிறார். சொந்து போதைங்க. அவர் உங்களுக்கு ஞானத்தை தருவார். அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார். உங்கள் கலக்கத்தின் மத்தியில் இருக்கிற உங்களுக்கு அவர் நேர்வழியாக நடத்துவார். ஒரே ஒரு பயம், அச்சம் எலியேசருக்கு, ஆபிரகாமுடைய ஊழியக்காரனுக்கு இருந்ததான். எஜமானர் சொல்லிட்டார், ஆபிரகாம் சொன்னார், என் மகனுக்கு என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய இரத்த கலப்பிலிருந்து ஒரு பெண்ணை அழிச்சுன்னு வரணும்னு சொல்லி. என்ன செய்வது என்று கலங்கி பதறி அவன் ஜெபித்து ஆண்டவர் சமுதிரம் காத்திருந்த பொழுது ஆண்டவர் அவருடைய ஜெபத்தின்படியே நல்ல ஒரு பெண்ணை அவருடைய ஆபிரகாமுடைய சகோதரனுடைய இல்லத்தில் கொண்டு போனார். அதனால தான் எலியேசர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் என்னை நேர்வழியாய் நடத்தின ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். என் அன்பு சகோதரனை சகோதரியை, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களுடைய சூழலில், குடும்ப சூழலில், உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்கள் பிஸ்னஸில் பதற்றத்தின் மத்தியில் பயந்து கொண்டு இருக்கிறீர்களா? பயப்படாதீர்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்க விரும்புகிறார். அதனால் ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் பயப்படாதீங்க, நான் உன் கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தும், உங்களுக்கு சகாயம் செய்வேன், என்னுடைய நீதியின் வலது கரத்தினால் உங்களை தாங்குவேன் என்று வாக்களித்திருக்கிறார். சோர்ந்து போகாதீர்கள். எங்கே ஆண்டவருடைய நாமத்தினால் கூடியிருக்கிறார்களோ அங்கே ஆண்டவர் இருப்பார். ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்தும்படி கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்ட உங்களை தனியாக விட மாட்டார். ஆண்டவரை பின்பற்றி ஆண்டவரை தொழுது கொள்கிற நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் அல்ல, புறக்கணிக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை பலப்படுத்துவார், உங்களை சுகப்படுத்துவார், உங்களை வாழ்வழிப்பார், சரியான பாதையில் உங்களை வழிநடத்துவார். எத்தனை இக்கட்டுகள் வந்தாலும், சோர்வுகள் வந்தாலும், எதிர்ப்புகள் வந்தாலும் அவர் உங்களோடு கூட இருக்கிற தேவன். அதனால தான் இங்கே பூட்டி இருக்கிற வீட்டுக்கு கதவு உள்ள அந்த வீட்டுக்குள்ளே இயேசு வந்து உங்களுக்கு சமாதானம் என்று கொடுக்குறார். என் அன்பு சகோதரனே சகோதரி, பதட்டத்தின் மத்தியில், கவலையின் மத்தியில், வியாதியின் மத்தியில், பிரச்சனை மத்தியில் இருக்க உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு ஒரு ஐக்கியம், உங்களுக்கு ஒரு அமைதி, அமைதியான வாழ்வை தருகிறவர் ஆண்டவர். உன் பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கி உனக்கு ஒரு அமைதியின் வாழ்வை கட்டளிடுகிறவர், மெய் சமாதானத்தை கட்டளிடுகிறவர், உடைந்த உள்ளத்தை தேற்றுவார், தைரியப்படுத்துவார். இயேசு கிறிஸ்து எங்களுக்காக உயிர்த்தெழுந்தார் என்ற ஒரு நற்சாட்சியை சொல்லுவதற்கு ஆண்டவராகிய தேவன் உங்களை வைத்திருக்கிறார். ஒரு நாள் சோர்ந்து போதே அவருடைய சமாதானம் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் இருக்கும். அந்த நாட்களில் இருந்த அதிகாரிகள், திருச்சபை தேவாலயத்தின் அதிகாரிகள், பரிசேயரும் சதுசேயரும் வேதப்பாரர்களும் ஆசாரியர்களும் இயேசு உயிர்த்தெழுந்தார், நாங்கள் இயேசுவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிறவர்களை தண்டித்தார்கள். அவர்களை கடினமாய் அவர்களோடு பேசினார்கள். அவர்கள் பயந்திருந்த வேளையில் தான் இயேசு அவர்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அந்த சமாதானத்தை பெற்றவர்களுக்குள் ஒரு வலிமை ஏற்பட்டது, ஒரு பலன் ஏற்பட்டது. அதனுடைய விளைவு அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் தெளிவாய் ஆண்டவர் பதிவு பண்ணுறாரு. நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாது என்று அவர்கள் பறைசாற்றினார்கள். எவ்வளோ தைரியம் வந்துச்சு பாரு. ஆண்டவர் நமக்குள்ளே இருந்தால், அந்த ஆண்டவர் கொடுக்குற சமாதானம் நமக்குள்ளே இருக்குமானால் ஒரு நாள் நாம் பயப்பட மாட்டோம். நாம் எதிர்த்து ஒருவரால் நிற்க முடியாது. ஏனென்றால் தேவனோடு கூட இருக்கிறார். அந்த சமாதானத்தை பெற்றவன். நாங்கள் கண்டவர்களும் கேட்டவர்களும் பேசாமல் இருக்க முடியாது என்று சொல்கிறார்கள். ரோமர் நிருபம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் தெளிவாய் பதிவு பண்ணுறார், தேவன் உங்கள் பட்சத்தில் இருந்தால் உங்களுக்கு விரோதமாக இருக்க யார் முடியும்? உங்களுக்கு விரோதமாக இருப்பவன் யார்? ஆண்டவரே உங்களுக்காக வழக்காடுகிறவர், உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர். அவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். சோர்ந்து போக விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான் அன்பின் தகப்பனே,
இந்த தியான வேளையில் நீ கொடுத்த நம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். என்னோடு இணைந்து நம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு நம்முடைய பிள்ளைகளோட பேசுங்க. அவங்களுடைய விசுவாசத்தை நம்பிக்கை உறுதிப்படுத்துங்க. ஒரு நாள் உங்களுடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடிக்கு படிப்பில், வேலையில், குடும்ப காரியங்களில் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து உமக்கென்று சாட்சிகளாக இருக்க உதவி செய்யுங்க. வியாதியின் மத்தியிலும் பலவீனத்தின் மத்தியிலும் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறையா. கர்த்தருடைய கரம் தொடட்டும். உங்களுடைய சுகமளிக்கும் வல்லமை அனுப்புகிறான். 107 சங்கீதம் 20 சொல்லுவது போல அவர் தம்முடைய வசனங்களை அனுப்பி அவர் வியாதிகளை சொஸ்தமாக்குவார் என்று அந்த வார்த்தைகளை அனுப்புகிறார் சுவாமி. 1 பேதுரு புத்தகம் 2 சொல்லுவது போல அவருடைய தழும்பினால் குணமாவீர்கள் என்ற வசனத்தை அனுப்புகிறார். செயல்படுத்த முடியாத அவயங்களுக்குள்ள ஜீவன் உண்டாகட்டும் ஐயா. பலவீனமாக இருக்கிற அவயங்கள் பலப்படட்டும் ஐயா. ஒவ்வொருவரும் இது என்னால் முடியாது, இது இனி செயல்படாது என்று சொல்லி ஒருவர் மருத்துவர்கள் சொல்லியிருக்கலாம். கேட்கிற காதுகளாய் மாற்றுங்க. காதுகளை கேட்கிற காதுகளாக மாற்றுங்க. பார்வை கண்களுக்குள்ள ஒரு வழியை வையுங்க சுவாமி. படிக்க, எழுத, அணுகிற திறமைகளும் தாளந்துங்களும் உங்களுடைய பிள்ளைகள் மேலே வைப்பீராக. ஒரு பலவீனத்தில் உங்களுடைய பலன் பரிபூர்ணமாக விளங்கட்டும். உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறையா. சகல இகபர நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தருகிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாட்சிகளாக இருப்போம் என்ற நம்பிக்கை அந்த அறிக்கையிட உதவி செய்யும். உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்குற பொறுப்பு இயேசுவின் நாமத்தினால் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தும் உங்களுடைய பிள்ளைகளோடு எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென்.